சின்ன திரையில ஒளிபரப்பான பிக் பாஸ் ஸ்டேஜ்ல கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் ஷாரிக் ஹாசன். இவர் வந்து உமார் ரியாஸ் அப்புறம் ரியாஸ் கானோட மகன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில இப்ப ரீசெண்டா அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. பிறந்த குழந்தைக்கு தங்கத்துல தட்டு கிண்ணம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டை தான் மனைவி கொடுத்து அசத்திருக்காராம். அதோட விவரத்தை இந்த வேலை பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான நடிகர் வலம் வரக்கூடியவங்க தான் உமார் ரியாஸ் அப்புறம் ரியாஸ் கான். இவங்களோட மகன் ஷாரிக் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்தி அது மூலயமா டாப் ஹீரோல ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஷாரிக் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி தான் லவ் பண்ணிட்டு இருந்த மரியா ஜெனிஃபர் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மரியா ஜெனிஃபருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து நிலையில அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி வளையாப்பு ஃபங்க்ஷன் நடத்திருந்தாரு. திருமணத்தை எந்த அளவுக்கு கோலாகலமா நடத்தினாங்களோ அதை விட பல மடங்கு வளையாப்பு ஃபங்க்ஷனையும் ரொம்ப கோலாகலமா நடத்தினாங்க. இப்ப சரியா 10 மாசம் கழித்து ஷாரிக் அப்புறம் மரியா இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த ஒரு செய்தியை ஷாரிக் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி என்னையே நான் ஒரு பெரிய கிஃப்டா என் லவ்வபிளுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. தன் மகனை வந்து கைகளை இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும் நெஞ்சில தோல் சாஞ்சு படுக்க வச்சிருக்கிற மாதிரியும் பல போட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஷாரிக் இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் மனைவிக்கு என்ன விதமான பரிசை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது பிரமிப்பு தகவல் வெளிவந்திருக்குது. அதாவது மனைவிக்கு எந்த பரிசையும் கொடுக்கலையாம். பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கான தட்டு கிண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றவர் தான் இருக்கும். அதுல கொஞ்சம் லக்ஸுரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்துல கிண்ணம் தங்கத்துல தட்டுன்னு சொல்லி அசத்திருக்காரு. கையில போட்டுக்கிறதுக்கு தங்கத்துல பிரேஸ்லெட் கழுத்துல கோல்டு செயின் இது எல்லாத்தையுமே இப்பயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாராம். கண்டிப்பா மகனுக்கு பெயர் சூட்டுடைய விழாவில் இது எல்லாத்தையும் போட்டு அழகு பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அது சம்பவமான போட்டோஸை கூடிய சீக்கிரம் ஷாரிக் அப்புறம் மரியா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தை ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. குழந்தைக்கு அதுவும் பிறந்த குழந்தைக்கு அடுத்த நாளே இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்கி வச்சதால மனைவி மரியா ஜெனிஃபர் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்கு. சின்ன திரையில கலக்க போவது யாரு, குக்கு வித் கோமாளி இது மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் கேபி பாலா. சொல்ல போனா பாலாவுக்கு கலக்க போவது யார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கேபி பாலா அப்படிங்கிற அடையாளமே வந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா குக்கு வித் கோமாளி பக்கம் வந்தவர் செம ரைமிங் காமெடி பண்ணி பெரிய அளவில் புகழ் பெற்றாரு. அந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே தனியார் நிகழ்ச்சிக்கு கலந்து வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் மக்களுக்கு சேவையும் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அதாவது அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு கஷ்டப்பட உதவி செஞ்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில காமெடி நாயகனா வளம் வந்த பாலா இப்ப காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா அறிமுகமாறாரு. இந்த படத்துல பாலாஜி சக்திவேல் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க போறாராம். இந்த நிலையில இந்த திரைப்படத்துக்காக கேபி பாலா எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காருன்னு தகவல் வந்திருக்குது. அதாவது அந்த சம்பளம் வந்து 3 கோடி சம்பளம் வருமா. ஆனா அந்த சம்பளத்தை வச்சு 2 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காராம். இந்த ஒரு மனசை பல பேர் இப்ப பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.